ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன ஸ்பெஷலான டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரண்டை துவையல் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே எலும்புக்கெலாம் நல்லது அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் பிரண்டை, அதுக்கப்புறம் புளி, இந்த மாதிரி பச்சை மிளகா, இது எல்லாத்தையுமே வந்து தேவையான அளவு நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பூண்டு இந்த மாதிரி ஃபுல்லாக உரித்து இந்த மாதிரி ஒரு பூண்டை வந்து எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டோம். இந்த பிரண்டை துவையலுக்கு தேவையான எல்லா பொருளையும் பார்த்தோம் இல்லையா? இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த தேவையான பொருள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, ஒரு எண்ணெய் சட்டி அடுப்பில் போட்டு நம்ம நார்மலாக வந்து ஒரு துவையலை தாளிப்போம் இல்லையா? அது மாதிரி தான். ஆனால் என்ன பண்ணணும்னா, நம்ம நல்லா எண்ணெயை நல்லா சூடாக காய வச்சுட்டு, இந்த பச்சை மிளகாயை போட்டு நல்லா வந்து நம்ம கொஞ்சம் வதக்கி விட்டுக்கணும். வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த க்ளீன் பண்ணி கொஞ்சம் அளவுக்கு பிரண்டை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? அந்த பிரண்டை துவையலுக்காக அந்த பிரண்டையும் இதுலேயே போட்டு நல்லா நீங்கள் வதக்கிக்கணும். அது கூடவே இந்த பூண்டு இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா கொஞ்சம் அந்த க்ரீனிஷ் கலர் மாறுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி இது கொஞ்சம் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, நல்லா அப்படியே ஃபுல்லாக அதை வதக்கினதை ஆற வச்சுக்கணும். நல்லா நம்ம அந்த வதக்கி விட்டு எடுக்கிறோம்ல, நல்லா அந்த க்ரீனிஷ் கலர் போனால் தான் அது நல்லா ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அந்த ஹீட்டெல்லாம் குறைஞ்சி நல்லா ஆற வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு மிக்சியை எடுத்துகிட்டு இது நல்லா ஆறினதும் அதில் எல்லாத்தையும் எடுத்து போட்டு நல்லா அந்த துவையல் பதத்தில் அப்படியே ஃபுல்லாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ஆக்சுவலாக நீங்கள் வதக்கும் போதே ஒரு பிடி கல்லுப்பு போட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பை வந்து கல்லுப்பு போட்டு அதிலே வதக்கிக்கோங்க. அண்ட் இந்த புளியையும் வந்து லாஸ்ட்டாக நீங்கள் வந்து வதக்கி முடிக்கும்போது லாஸ்ட்டாக அந்த புளியையும் போட்டு ஒரு சூடு அப்படியே வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அரைச்சிட்டு நல்லா எண்ணெய் சட்டியை காய்ச்சி இந்த மாதிரி நல்லா கடுகு, உளுத்தம் பருப்பு, அது கூடவே கொஞ்சம் பெருங்காயம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சு விட்டு நம்ம அரைச்சி வச்ச இந்த துவையிலையும் அதில் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. அது எப்படி கிண்டி விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த துவையல் போடும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீனிஷ் கலர் இருக்கா? இது நல்லா வெந்தால் இன்னொரு க்ரீன் கலர் வரும் தெரியுமா? அந்த மாதிரி நல்லா சுண்டுற அளவுக்கு நல்லா இதை வதக்கி விடணும். வதக்கி விட்டிங்கன்னா இந்த கலரே வந்து பார்க்கும்போது இந்த டார்க் க்ரீன் அப்படியே லைட் க்ரீனாக மாதிரி நல்லா சுண்டி போயிடும். இந்த மாதிரி இப்படி வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஆற வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்டோர் பண்ணுற இந்த பிரண்டை துவையல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 நாள் வரைக்குமே கெட்டு போகாதளவு இருக்கும். இதில் நீங்கள் தண்ணிலாம் சேர்க்காமல் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா